தேவப்பிதா என்னோ சிறுமை தாட்சி அடைகிறதே ஆவலதா என்னை பைபோன்மேல் அவன் மேல் தவமே அருளுகின்றார் ஏப்பனல்லோ சிறுமை காட்சி சொல்லிடு பக்கம் பண்ணது தடுமாறும்போது ஐயாள் கூடாது தண்ணி கொடுத்து போனேன் என் பிள்ளைங்க வேண்டாம் இறக்கி கொடுப்பீங்க அப்படி பேசுகிறோம். அதில் இறக்குங்க ஆமாம் அதை வச்சு வைக்கணும். ஜெபிப்போம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை மரித்தாலும் உயிர்த்தெழும். விசுவாசி மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசி ஒரு காலம் மரிக்க மாட்டான். உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போகக்கூடாது என்று நிச்சயம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23 முறையாக வாசிப்போம். சங்கீதம் 23 சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதைகளை நடத்துகிறார். என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை என்னில் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் ஒருவரும் விடக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் இருக்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழன்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமை பலமும் சதா காலம் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர் ஒருவனை நோக்கி வெள்ளையங்களை தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கேருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேர்க்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் உச்சியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவதாவே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் என்பது. ஜெபிப்போம். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அந்த கண்ணீர் விட்ட மார்த்தாள் மரியாளிடத்திலே சென்று கண்ணீரை விட்டு அவர்களோடு ஒன்றித்து இணைந்த ஆண்டவர். அருமையான துரைராஜ் ஐயா, அந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்க்கிறோம், செய்த பணிகளை எண்ணி பார்க்கிறோம், குடும்பத்திற்காக எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளை நோக்கி பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் நீர் அந்த ஐயாவோடு கூட இருந்து தேவரீர் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். அந்த தயவிற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே தங்களை முழு அணிலே கூட அர்ப்பணிப்போடு கூட முழுவதுமாக அர்ப்பணித்து செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த பணிகளுக்கு எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர்